வணக்கம். இது ஏஐ தமிழ் முக்கிய செய்திகள். நீட் தேர்வு முறையை ரத்து செய்க மத்திய அரசுக்கு முதல்வர் விஜய் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். சென்னை நீட் தேர்வு அடிப்படையிலான மருத்துவ சேர்க்கை முறையை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் மாநிலங்களே மாணவர் சேர்க்கையை நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் மத்திய அரசுக்கு முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தேசிய தேர்வு முகமை மூலம் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு NEET-UG 2026 கடந்த 3ஆம் தேதி 5432 தேர்வு மையங்களில் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் மட்டும் 31 நகரங்களில் இத்தேர்வு நடைபெற்றது. சுமார் 1.4 லட்சம் தமிழக விண்ணப்பதாரர்கள் உட்பட 22,05,035 விண்ணப்பதாரர்கள் தேர்வில் பங்கேற்றனர். வினாத்தாள் கசிந்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சட்ட அமலாக்க அமைப்புகள் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்திய அரசின் ஒப்புதலுடன் தேசிய தேர்வு முகமை தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்துள்ளது. மேலும் இவ்விவகாரம் விசாரணைக்காக மத்திய புலனாய்வு அமைப்பான CBIக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த ரத்து நடவடிக்கை நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மருத்துவ படிப்பு ஆர்வலர்களின் நம்பிக்கையை சிதைத்துள்ளது. நீட் தேர்வின் நம்பகத்தன்மை பாதிக்கப்படுவது இது முதல் முறையல்ல. 2024ஆம் ஆண்டிலும் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டது. இது தொடர்பாக 6 மாநிலங்களில் எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டு பின்னர் CBIக்கு மாற்றப்பட்டன. உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் இஸ்ரோ தலைவர் டாக்டர் K. ராதாகிருஷ்ணன் தலைமையில் உயர்மட்ட நிபுணர் குழுவை மத்திய அரசு அமைத்தது. அக்குழு 95 விரிவான சீர்திருத்த பரிந்துரைகளை வழங்கியது. இவை அனைத்தையும் மீறி 2 ஆண்டுகளில் மீண்டும் ஒரு வினாத்தாள் கசிவு நிகழ்ந்துள்ளதோடு நீட் தேர்வும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான ஒரு தேர்வில் உள்ள குறைபாடுகளுக்கும் கட்டமைப்பு ரீதியான குறைபாடுகளுக்கும் இதுவே உறுதியான சான்றாகும். நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்தே தமிழ்நாடு அரசு அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒருமித்த குரலில் எதிர்த்து வருகிறது. நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதன் விளைவாக கிராமப்புறங்கள், அரசு பள்ளிகள், தமிழ் வழி பயிற்று மொழி பின்னணிகள் மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே தமிழ்நாடு அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான தேர்வை முழுமையாக ரத்து செய்யவும் MPBS, PTS மற்றும் ஆயுஷ் படிப்புகளில் மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலங்களை நிரப்ப அனுமதிக்குமாறு ஒன்றிய அரசை கேட்டுக் கொள்கிறேன் என்று முதல்வர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நன்றி.